வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலையில்லை. அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவு திருப்பரங்குன்றம் திருப்புகழ் நம்பர் 8. உனை தினந்தொழு திலனுன் என்ற திருப்புகழ் கொடுக்குறேங்க. திருப்புகழ் அதோட விளக்கம் எல்லாம் கொடுக்குறேன். கடைசி வரையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு முழுமையாக அப்போ தான் புரியும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். உனை தினம் தொழு திலனுன தியல்பினை உரை திலன் பல மலர் கொடுன் அடியினை உற பணிந்திலன் ஒரு தவ மிலனது அருள்மாறா. உளத்துளன் பின்னர் உறைவிடும் அருகிலன் விருப்பொடுன் சிகரம் வலம் வருகிலன் உவப்பொடுன் புகழ் துதி செய்ய விலகிலன் மலை போலே. கனை தொழும் பகடது பிடர்மிசை வரு கருத்த வெஞ்சின மரளிதன் உலையினர் கதி தடர் தெரி கயிரடு கதை கொடு பொறுப்போதே. கள குறுஞ்செயல் ஒளி வர அழிவுற கருத்த நைந்தல முறுபொழு தவைக்கொள் கணத்தில் என்பய மரமயல் முதுகினில் வருவாயே. வினை தலதனில் அழககள் குதிகொள விழுக்குடைந்து மெய் உகுத்தசை கழுகுண விரிந்த குஞ்சியர் என மௌனரை அமர் புரிவேலா. மிகுத்த பன்மையில் குயில் மொழி அழகிய கொடுச்சு குங்கும முளை முகடுல நரை விரைத்த சந்தன மிருக மத புயவரை உடையோனே. தினஞ்சதுர் மறைமுனி முறைகொடு புனர் சொரிந்தலர் பொதிய வினவரோடு சினத்தை நிந்தன செய்முனி வரர் தொழ மகிழ்வோனே. தெனந்தன எனவரி அழிநரை தெவிட்ட அன்போடு பகுக்குயர் பொழில்திகள் திருப்பரங்கிரி தனிலுரை சரவண பெருமாளே. திருப்பரங்கிரி தனிலுரை சரவண பெருமாளே. திருப்பரங்கிரி தனிலுரை சரவண பெருமாளே. இந்த திருப்புகழோட விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க. உன்னை தியானித்து உன்னத வடிவம் பற்றிய தியானத்திலே ஈடுபடாதவன் நான். அதாவது உன்னை நினைத்து ஒரு நாள் கூட நான் பூஜை தியானம் பண்ணவில்லையே என்றும் உன்னிடம் உண்மையான அன்புடன் மலர்கள் அர்ப்பணிக்காதவன் நான். அதாவது பக்தனாகிய நான் ஒரு நாளும் பண்போடும் அன்போடும் ஒரு பூ போட்டு கூட பூஜை செய்யாதவன் நான் என்றும் உன்னிடம் உறுதியான பக்தி கொண்டு முறையாக வழிபடவில்லை, ஒரு தவம் கூட செய்ததில்லை என்றும், அதாவது முருகன் அருளை பெற தவத்தின் முக்கியத்துவத்தை இங்கு மிக அழகாக அருணகிரிநாதர் விளக்கி இருக்கிறாருங்க. உன் அருள் நீங்காத உள்ளத்தை உடைய அன்பர் இருக்கும் இடம் கூட நான் அறிந்ததும் இல்லை. உன் புனித மலை சுற்றி விருப்பத்துடன் ஒரு நாளும் நான் வலம் வரவில்லை என்றும், திருத்தலங்களை சுற்றி வணங்குவது தெய்வீக செயல், அதில் எனது பங்களிப்பு எதுவும் இல்லை என்றும் கூறியிருக்கிறார். உன் புகழை மகிழ்ச்சியுடன் பாடி துதிப்பதற்கு மனமில்லாமல் இருந்தேன். இறைவனை துதிப்பது ஒருவனின் தர்மம் என்பதை உணர்த்தியிருக்கிறார் இங்கு அருணகிரிநாதர். மலை போல பெருகும் கொழுந்து போன்ற ஆசைகள் மனதில் எழுகிறது. அதாவது ஆசைகளும் காமம் போன்ற பாதகமாக எண்ணங்களும் தன்னை கவர்ந்து விடுகிறது என்றும், கடுமையான வெறுப்பும் பகையும் கொண்டவனாக இருக்கிறேன் என்றும், என் மனதை கலக்கும் தீய செயல்களை தவிர்ப்பது நல்வழியில் நடக்க வேண்டியவன் நான் என்றும், அதாவது தீய எண்ணங்களை மனிதனை அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை அறிவுறுத்தியிருக்கிறார். ஒரு நொடியில அழகிய மயிலின் முதுகு மேலே ஏறி வந்து என்னை காப்பாற்று என்றும், வினையின் வினைவுகள் அதாவது நாம் செய்த பாவ வினைகளை பறவைகள் போல கொத்தி தன்னை துன்புறுத்துகிறது என்றும், அதாவது பாவத்தின் விளைவுகளை பற்றி நமக்கு அழகாக உணர்த்தியிருக்கிறார். அழகிய மலைகளுடன் இருக்கும் தேவியுடன் இருக்கும் முருகனை தியானிக்கிறேன் என்றும், அதாவது முருகனின் தெய்வீக குடும்பத்தையும் அதன் அழகையும் விவரித்திருக்கிறார். தினமும் வேதங்களை தபசு செய்த முனிவர்களும் வணங்கப்படுபவன் முருகன். அதாவது முருகன் தெய்வீகமாக உள்ளபடி நித்திய தெய்வங்களால் வணங்கப்படுகிறார் என்று அர்த்தம். மலைப்பகுதிகளில் மயில்களை சூழ்ந்து இருக்கும் முருகனே, அதாவது முருகன் இருக்கும் இடத்தை புகழ்ந்திருக்கிறார். திருப்பரங்கிரியில் வசிப்பவன் சரவண பெருமாளே, அதாவது திருப்பரங்கிரியில் முருகனின் வாழ்விடமாக குறிப்பிட்டு அவரை வணங்குகிறார் என்று அர்த்தங்க. இந்த திருப்புகழ் பாட்டு நம் மனதில் கொள்வ வேண்டியது என்ன என்றால், முருகனை பற்றிய உறுதியான விசுவாசமும் பக்தியும் மிக முக்கியம். தீய எண்ணங்களை விலக்கி நல்ல பாதையில் நடப்பதே முக்கியமான வழி. இறைவன் எந்த விதத்திலும் தன் பக்தர்களை பாவங்களை மன்னித்து அருள் புரிவார்.
முருகன் தன் அருளால் மன கலங்கியவர்களை காப்பாற்றுகிறார். அவர் தோன்றும் வடிவம் அழகும் சக்தியும் நிறைந்ததாக உள்ளது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க. முருகா சரணம்.